இப்போ எசைக்கு அவங்க அமிச்ச ஆளுகள் வந்து பார்த்திங்கன்னா செடியை வந்து கை காலுமா எல்லாமே பிடிச்சி வந்து அன்னபூர்ணி கிட்டவே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அன்னபூர்ணி வந்து என்னன்னு கேட்கும்போது வந்து நடந்த விஷயம் எல்லாமே வந்து சிவாவாக இருக்கட்டும் செழியனாக இருக்கட்டும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அடியாட்கள் வந்து கேட்கும்போது வந்து ஆமாம் இவர் தான் கடத்த சொன்னார் அப்படின்னு வந்து சொல்லி நம்ம அன்னபூர்ணி கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அன்னபூர்ணி இதை கேட்டோடனே செம ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இசைக்கு மேலே இருக்க தப்புலாம் தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி கிட்ட அவன் கட்டின தாலியை வந்து கைல்ட்டு ஏறி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இன்னருக்கும் வந்து இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து தான் அப்படின்னு வந்து சொல்லி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் வந்து நம்ம அன்னபூர்ணிக்கு வந்து வெளியில் வந்து நன்றி சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லிடுறாங்கன்னா என்ன இருந்தாலும் நீ பண்ணதும் துரோகம் தான், அதுவும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து ஆஜராக அந்த இது வரப்போகுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணியை அதுக்கு முன்னாடி சிவா கிட்ட வந்து நீ வந்து சிந்து கூட சேர்ந்து வாழக்கூடாது, மீறி வந்து அப்படி வாழ்ந்தேன்னா நான் என்னோட உயிர் போயிடும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சிவாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம சிந்துவும் வந்து நான் சிவா விட்டு போக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.